ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து எனக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா காய்ஸ் கேட்குறீங்களா? ஹலோ. நீங்கள் கேட்பீங்க, பட் பிடிஎஸ்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்பவும் அவரோட உலகத்தில் அப்படியே காணா போயிடுவார், மூழ்கி போயிடுவார். ஸோ அது யாரு? மிஸ்டர் ஜங்குக், ஜேகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஜேகேவோட இந்த வினோதமான கியூட்டான ஹேபிட்டை. லெட்ஸ் கோ. ஜின் சொன்னாரு 2 மணி நேரம் நான் பேசினதுக்கு அப்புறமேட்டும் அவன் கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவன் இப்படி தான் சொல்வான். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், என்ன பேசுகிறோம், நீ என்ன சொன்ன? அப்போ எனக்கு தோணும் நான் என்னவோ லூசர் மாதிரி. ஓ சீரியஸ்லி? தோணும். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சுகா? சுகாவோட லேபோட பாஸ்வேர்டை மறந்துட்டாரு. அந்த லேப் பேர் கூட ஜீனியஸ் லேப். அதோட பாஸ்வேர்டை சுகா மறந்து போயிட்டாரு. ஆரம் சொன்னாரு ஃபேன் மீட்ல சுகையும் அவனோட லேபோட பாஸ்வேர்டை மறந்துட்டான். 2 days அவன் பாஸ்வேர்ட் ஞாபகமே வரல. ஜிமினா சுகையும் வாசல்ல அப்படியே கோவத்தில் நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சுகாவே சொன்னார் 2 days இல்லை 4 days. 4 days நான் என்னோட பாஸ்வேர்டை மறந்துட்டேன். எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு தான் நாங்கள் ஓப்பனே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லவா? ஜேகேக்கு பாஸ்வேர்டு தெரியும். சீரியஸ்லி ஜேகேக்கு பாஸ்வேர்டு தெரியும். மெம்பர்ஸ் கேட்டாங்க, ஏய் நீ ஏன் பாஸ்வேர்டு சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்கு ஜேகே சொன்னார், நீங்கள் யாரும் என்ன கேட்கவே இல்லை. மெம்பர்ஸ் யாரும் கேட்கல, அதனால ஜேகே சொல்லலாம். இந்த மனுஷன் எப்படி இருக்காரு பாருங்க. ஓ மேன். பட் எனக்கு ஒரு டவுட், சுகா சும்மா விட்டுருப்பாரு? ஓ ஜேகே என்ன தெரியுது மேல? என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிஸ்டர் ஜங்குக், அதுவும் இன்டர்வியூல? ஓகே, நம்ம சார் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்வீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பட் எதுக்காக அப்படின்னு சொல்லவா? அவர் லாஸ்ட்டாக வரலையா, அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டாரா. அவர் ஃபெயில் ஆகலை, அதனால தான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணல, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. தோ இப்படி தேங்க்யூ. ஓ மை காட். பிரேக்குக்கு நடுவில் பட்டு சத்தத்தை கேளுங்க. இது என்ன சத்தம்? கண்டிப்பாக இது வாய்ஸ்க்கான எக்ஸசைஸ் கிடையாது. இது த்ரோட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஆம்புலன்ஸ். ஒத்து கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் சத்தம் தான் கேட்குது. ஒருவேளை ஜேகே ஆம்புலன்ஸாக மாற போகிறாரா? இது மிட் நைட்டில் ஜேகேக்கு திடீர்னு மிட் நைட்டில் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பட் க்யூட். ரியலி க்யூட். அமெரிக்கன் இன்டர்வியூஸ். பட் கேமராமேனோட ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம ஜேகே மேலே தான். கேமராமேன் என்ன நினச்சிருப்பாரு, ஜேகே உலகத்துக்கு எதையும் சொல்ல வராது அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிங்களா? நோ, ஜேகே எதுவும் சொல்ல போகிறதில்ல. நத்திங். ஜப்பான் கான்சர்ட்டோட லாஸ்ட் டே ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு. எல்லா மெம்பர்ஸும் பலூனில் பறக்குறாங்க. பட் ஜேகே பாபா யோகா பண்ணுறாரு. பலூனில் ரிஹர்சலுக்கு நடுவில் ஜேகே பாபா ஆழ்ந்த யோகாக்கு போயிட்டாரு. வெயிட் ஜேகே, உங்களை அடிச்சது ஜின். பாவம் அமைதியாக நின்றுட்டு இருந்த ஜிமினாவை ஏன் அடிச்சிங்க? ஒய்? பூவா ஜிமினா பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயரை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எல்லா மெம்பர்ஸையும் பாருங்கள் எவ்வளோ டென்ஷனா ப்ரெஷரா. பட் ஜேகேவை பாருங்கள், கழுத்து வலிக்குது ஜேகேக்கு. இப்படி அப்படி. ஓ மேன், எவ்வளோ டென்ஷன் ஆன பீரியடில் ஜேகே பாருங்க. இங்கே என்ன நடந்தால் எனக்கு என்ன, யாருக்கு அவார்டு கிடைச்சா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. பிடிஎஸ் வின் பண்ணிடுச்சு. நோ, ஜேகே எந்திரிக்கல, ஹோபி எழுப்பி விட்டாரு. பிடிஎஸ் எபிசோட். இங்கே எல்லாருமே திருட யாரு, அதுக்கப்புறம் நான் என்னோட டாஸ்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் மெயின் வைல்ட் ஜங்குக் பாருங்க, ஸோ ஸ்வீட். அவரோட உலகத்தில் அவர் சந்தோஷமாக இருக்காரு. பட் ஜின் சொன்னது உண்மைதாங்க, இந்த மனுஷன் எதை பற்றியும் கண்டுக்கவே மாட்டுறாரு. இங்கே என்ன நடக்குது கவலை கிடையாது, எபிசோட் போகுது கவலை கிடையாது, யார் என்ன பண்ணாலும் கவலை கிடையாது. அவரோட உலகத்தில் ஹாப்பி. அகெயின் இன்டர்வியூவில் நல்லா கவனிச்சு பாருங்க. ஜேகே அடிக்கடிக்கு இப்படி பண்ணுவார். நான் கூட நினச்சேன் முதல்ல கழுத்து வலி அப்படின்னு சொல்லிட்டு, பட் இல்லை, இது அவரோட ஹேபிட். ஓகே ஜேகே, ஹலோ மிஸ்டர் ஜங்குக், ஜேகே குக்கி பனி. இவர் பார்க்க போகிறதில்ல. ஜேகேவோட இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? ஆஃப்கோர்ஸ் ஃபுட்.
யா ஜேகே நான் ஸ்டிக் சொல்வேன். ஸ்டிக் அண்ட் ஸ்ப்ரைட் நோ ஒன்லி ஸ்டிக். ஓகே உனக்கு ப்ரோட்டீன் தேவையா? யா ஜிம் ஐ கோ ஜிம் மேன். ஓகே சரி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பிடிஎஸ்ல யாரு எங்க வேணாலும் சாப்பிடுவாரு? இன்டர்வியூல கூட சாப்பிடுவாரு. கரெக்ட் மிஸ்டர் ஜங்குக். வேற யாரு? எங்க வேணாலும் சாப்பிடுவோம் நாங்க. அது இன்டர்வியூவா இருந்தா என்ன, அமெரிக்காவில் நடக்கிற இன்டர்வியூவா இருந்தா என்ன? இது பாய் வித் லவ்க்கான இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில். மெம்பர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓசி எங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுத்தாரு. யா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை பத்தி. பட் ஜேகே சீரியஸா அவரோட ஃபுட்ல நான் இங்கே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் இப்போ இன்டர்வியூவில். இன்டர்வியூ அப்படின்னா பிடிஎஸ்லாம் ஒரு பக்கம், ஜேகே ஒரு பக்கம். அவரோட உலகத்தில் ஜேகே ஃபுட்டு நல்லா இருக்கா, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருப்பா. 0% கூட இன்டர்வியூ பற்றி கவலை இல்லை. நோ. ஜூலியட் ஏன் அழுகுறாங்க? வாட் ஜூலியட்? அந்த ரோமியோ டைப் ஜூலியட்? யா அதுக்கான ட்ராமா தான் போயிட்டுருக்கு. பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த ஜூலியட் ஏன் அவங்களோட கையை ஃபுல்லாக வாயில் வச்சுட்டு இருக்காங்க? வீங்க இன்டர்வியூ இல்லை ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஜேகேக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலப்பா. திடீர்னு அவருக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் மிஸ்டர் கிம் தயானுக்கு இங்கே கோவம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் மிஸ்டர் கிம் தயான். அவர் பாவம் உங்கள் பன்னி தானே, விட்டுருங்க. என் லுக் எப்படி இருக்கு? இதுக்கான பதில வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆர்மிஸ்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. ஜங்குக்கா ஃபோட்டோக்காகவா? பட் மிஸ்டர் ஃபோட்டோகிராஃபர் ஜங்குக் அவர் உலகத்தில் இருக்காரு. அவர் தனியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன மினுக்குதா? ஜேகே அது என்ன? ரிங். சீரியஸ்லி ரிங்? ஏன் அதை கீழே வச்சிருக்கீங்க? சீரியஸ்லி ஜேகே ரிங்கை யாராவது கீழே வைப்பாங்களா? அதை பர்ஸில் இல்லை பேக்கெட்டில் தான் வைக்கணும். நீங்கள் கீழே வச்சிருக்கீங்க. கீழே, அதுவும் அவார்ட் ஷோவில். மேன். நெக்ஸ்ட் லைவ்ல ஜேகே பண்ணாத சாதனைன்னு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. எல்லா ரெக்கார்டையும் பண்ணிட்டாரு. இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு என்ன ரெக்கார்ட் புதுசாக பண்ணலாம் அப்படின்னா. நீங்கள் யோசிங்க. ஆர்மிஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆர்மிஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளிப் போகலாம். ஓகே அகெயின் இன்டர்வியூ. எல்லா இன்டர்வியூலையும் பாருங்க ஜேகே ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தொட்டுக்கிறது. எல்லா இன்டர்வியூலையும் இதை நீங்கள் பார்க்கலாம். இல்லையா பக்கத்தில் இருக்க மெம்பர்ஸை தொடுவார். இப்படி நெகத்தை கடிக்கவே கூடாது. மாம் திட்டுவாங்க. பட் ஜேகே இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ இருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பிரஷன், ஜேகோட எக்ஸ்பிரஷனை பாருங்க. மை காட் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல. இங்கே ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு சீரியஸாக ஆரம் எதுவுமே சொல்ல. நான் கிம் நாம்ஜூன், நான் பிடிஎஸ் அவ்வளோதான் சொன்னார். பட் ஜேகேயோட ரியாக்ஷன் பாருங்க. அப்புறம் இங்கே நோ இங்கே பிடிஎஸை பற்றி எந்த தப்பான வார்த்தையும் சொல்லலை, பிடிஎஸை கோவப்படுத்தலை. ஜேகே இங்கே கோவப்படவும் இல்லை. இங்க ஜஸ்ட் 7 பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. ஆரமும் 7 பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க எல்லாரும் 7 கூல் 7 அப்படின்ட்டு. பட் ஜேகேயோட ரியாக்ஷனை பாருங்க. மேன், யாராவது திடீர்னு பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்டர்வியூல பிடிஎஸ் தப்பா சொல்லிட்டாங்கப்பா, ஜேகே பாருங்க எவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னுவாங்க. ஆனா சீரியஸ்லி நத்திங், ஒன்னும் சொல்லலாங்க. டூ மைக் ஜேகே நான் ஒத்துக்கிறேன், உங்களோட வாய்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்காக 2 மைக்கா? 3 லிப் பாம்ஸ். மை காட். 2 பிரஷ் இல்ல 2 பிரஷ். மேன். 2 ஸ்பூன். என்னதான் இருந்தாலும் 2 ஸ்பூன் வாய்க்குள்ள போகாது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் மறந்துட்டேன். இது நான் சொல்லல, ஜேகே சொல்றாரு. மறந்துட்டேன். சோ கியூட். நோ ஜேகே இது கியூட் இல்லை. ஜேகேவோட மண்டைக்குள்ள என்ன போகுதுன்னு எப்பவும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த க்யூட்டான ஜேகே பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.